நிழல் சிறை. இருள். சுவர்கள் உயிருடன் மூச்சு விடுவது போல துடிக்கின்றன. துடிக்கும் நிழலோசை. தூரத்தில் சங்கிலியொலி. சில சிறைகள் உடலை கட்டிப்போடாது, உள்ளத்தை தின்னும். இது சிறையா? இல்ல, என் மனசுக்குள்ளேயே நான் சிக்கிக்கிட்ட மாதிரி இருக்கு. அவள் கைகளை பார்க்கிறாள். கருப்பு ஒளி சுருண்டு எழுகிறது. நீ பயப்படுறியா ஒலிநாயகி? இதே பயம்தான் ஒரு காலத்தில் என்னையும் விழுங்கிச்சு. சுவர்கள் பிளக்கின்றன. ஃப்ளாஷ்பேக் ஆரம்பம். பழைய ஒளி நகரம், 1000 ஆண்டுகள் முன்பு. அதே ஒளி நகரம், இன்னும் தூய்மையானது. ஒரு காலத்தில் அசுரவலன் ஒரு அசுரன் இல்லை. அவன் பெயர் அறிவன். அம்மா, நான் ஏன் மற்றவர்களைப் போல இல்ல? நீ வேற மாதிரி மகனே. அதனால இல்ல, அதுக்காக. அறிவனின் கையில் ஒளியும் நிழலும் ஒன்றாக கலக்கிறது. ஒளிமன்றம். இவன் ஒளிக்கும் நிழலுக்கும் நடுவில் பிறந்தவன். இவன் இருப்பதே ஆபத்து. அவன் குழந்தைதான், அவனுக்கு வழிகாட்டலாம். இல்லை, நிழல் விதை ஒளி நகரத்தில் இருக்கக்கூடாது. அறிவன் சங்கிலியால் கட்டப்படுகிறான். நான் தவறு எதுவும் செய்யல. அறிவனின் தாயை ஒளி வீரர்கள் கொல்லுகிறார்கள். அம்மா, ஒளி இப்படிதானா நியாயம்? அந்த நொடியில்தான் நிழல் முழுமையாக வெடிக்கிறது. அந்த நாள்தான் அறிவன் இறந்து அசுரவலன் பிறந்தான். நிகழ்காலத்திற்கு திரும்ப. நீயும் என்னை போலத்தான் அனந்தி. உன்னை கூட ஒரு நாள் ஒளி துரோகம் செய்யும். இல்ல, நான் உன்னையாக மாறமாட்டேன். நான் இரண்டும் சேர்த்து காப்பாற்றுவேன். காதல் விசாரணை தொடங்குகிறது. ஷேடோ பிரிசன் வெளியில். அனந்தி நிழல் இல்லாம ஒளி உயிரோட இருக்காது. அவளை விட்டா நீங்க எல்லாரும் தோல்வி. அவள் சிறை கைதி இல்லை. அவள் இந்த போர் முடிவின் விசை. அவன் வாளை தரையில் ஊன்றுகிறான். அனந்தி, நீ யாரா மாறினாலும் நான் உன் பக்கம்தான். ஷேடோ பிரிசன் உள்ளே அனந்தியின் கண்களில் ஒளியும் நிழலும் ஒன்றாக எரிகிறது. கடைசி தருணம். அடுத்த தீர்ப்பு ஒளியால் அல்ல, காதலால். நிழல் சிறையின் உள்ளே. இருள், முழு அமைதி. மெதுவாக இதய துடிப்பு ஒலி. சில போராட்டங்கள் வெளியில நடக்காது. அவை ஒரு மனிதனின் உள்ளத்தில்தான் ஆரம்பிக்குது. இது என் மனசா இல்ல நிழலா? அவள் முன் ஒரு கண்ணாடி போல ஒளி உருவாகிறது. இரு அனந்திகள். நீ ஒளி, நீ காப்பாற்ற வந்தவள். இல்ல, நான் தான் உண்மை. வலி, துரோகம், தனிமை எல்லாத்தையும் நான் தான் சுமந்தேன். நான் யாரை தேர்வு செய்யணும்? அங்கேதான் அவள் முதல் முறையாக உண்மையை புரிந்து கொள்கிறாள். நான் ஒருத்தியையும் கைவிட மாட்டேன். ஒளியும் நான்தான், நிழலும் நான்தான். இரண்டும் ஒன்றாக கலந்து வெடிக்கும். இதுதான் இரு சக்தியின் எழுச்சி. இந்த இருள் அவள் உடைந்ததா இல்ல விழித்தெழுந்ததா? ராணி, ஷேடோ பிரிசன் உடைஞ்சிட்டு இருக்கு. ஒதுங்க ஆகாஷ், அவள் ஆபத்து. அவள் ஆபத்து இல்லை. அவள்தான் இந்த உலகத்துக்கு கடைசி நம்பிக்கை. நீங்க அவளை கொல்லணும்னா முதல்ல என்ன தாண்டணும். அனந்தி வெளியே வருகிறாள். நான் உடையல, நான் மாறிட்டேன். ஒரு காலத்தில் நாங்கள் தவறினோம். அந்த தவறின் பிரதிபலிப்புதான் அசுரவலன். இந்த உலகத்தின் தீர்ப்பு இப்போ உன் கையில. அசுரவலன் எதிரொலி. அருமை அனந்தி, நீயும் விழிச்சிட்ட. இப்போ தேர்வு செய். என்னோட பக்கம் வந்தா இந்த போர் முடியும். ஒளியின் பக்கம் நின்னா எல்லாம் அழியும். நீ என்ன முடிவு எடுத்தாலும் நான் உன் பின்னாடி ஒரு நிழலா இருப்பேன். நீ என் நிழல் இல்லை ஆகாஷ், நீ என் வெளிச்சம். இனி இந்த போர் ஒளி வேசஸ் நிழல் இல்லை, உண்மை வேசஸ் பயம். போர் முன் அமைதி. வானம் சிவப்பு கலந்த நீலமாக மாறுகிறது. காற்று கனமாக உள்ளது. ஒவ்வொரு போருக்கும் முன்னாடி ஒரு இரவு வரும். அந்த இரவுதான் யார் யாருன்னு முடிவு செய்யும். இன்றிரவு முடிஞ்சதும் இந்த உலகம் மாறும். போருக்கு பயமா? போருக்கில்ல, உன்னை இழக்கிறதுக்கு தான். நான் போயிட மாட்டேன்.
நீ இருக்கிற வரைக்கும். அசுரவலன் அழைக்கிறான். இருள் எழுது. என்றிரவு ஒளி சாயும். நிழல் ஆட்சி ஆரம்பம். அந்த நொடியில் வரலாறு மறுபடியும் ரத்தம் எழுத ஆரம்பிச்சது. இடது பக்கம் கவனிங்க. ஷேடோ பீஸ்ட்ஸ். ஒளி நிழல் வட்டம். யாரும் தனியா போகாதீங்க. இந்த உலகம் காப்பாத்தப்படணும். போரின் முதல் விலை ஒரு உயிர். இது என்னால நடந்ததா? அவனுடைய ரத்தம் ஒளி முத்திரை. ஆகாஷ், நீ யார்? நான் ஒளிக்காவலின் கடைசி வாரிசு. லைட் கோருக்கு கட்டப்பட்டவன். இப்போ புரியுதா? ஒளி எப்போதும் தன்னோட ரகசியம் ஒளிச்சு வைக்கும். உன் வலிய நான் உணர்றேன். ஆனா அதுக்காக இந்த உலகத்தை அழிக்க மாட்டேன். அப்போ என்னை தடுத்து காட்டு. அந்த இரவு ஒரு கதவு மட்டுமில்ல, நம்பிக்கையும் உடைந்தது. இது முடிவில்ல, இது ஆரம்பம். அவள் கையில் புதிய சின்னம் பிரகாசிக்கிறது. உடைந்த ஒளிவாயில் புகை, சாம்பல், எரிந்த கற்கள். மெல்ல மழை பெய்யும். வெடிக்கும் நெருப்பு. தொலைவில் இடிக்கும் இடி. சில போர்கள் முடிந்த பிறகுதான் அவைகளோட வலி ஆரம்பிக்கும். ஆகாஷ், என்ன கேக்குதா? நான் இன்னும் இங்கேதான். அது லேசான மைய இருதம். அதுக்கென்ன அர்த்தம்? அவனோட உயிர் ஒளி மண்டலத்துக்கே கட்டப்பட்டது. ஒளிவாயில் உடைந்ததால அவன் உயிரும் உடையுது. ஒளி குருதி காப்பாற்றவும் செய்யும், அழிக்கவும் செய்யும். ஒளி நகரம் இன்னொரு தவறை தாங்காது. ஒளி மைய பகுதி முத்திரை மீண்டும் செயல்படுத்தணும். அது ஒரு உயிர் கேட்கும். அனந்தி. ஒளி மீண்டும் ஒரு பலியை தேடுது. அவனோட ரத்தம் என்னை அழைக்குது. ஒளி குருதி உங்களுக்கு தேவையா? தேவையில்லை. ஆனா அவள் அதை கொடுத்தா என்ன ஆகும்னு பார்க்க ஆசை. உன்னை தியாகம் செய், இந்த உலகம் காப்பாற்றப்படும். நீ போனாலும் இந்த உலகம் உன்னை மறந்துடும். நான் உலகத்துக்காக என்னையே கொடுத்தா நான் யாருக்காக வாழ்ந்தேன்? அவங்க என்ன செய்ய போறாங்கன்னு எனக்கு தெரியும். நான் அதை அனுமதிக்க மாட்டேன். ஒருத்தி 2 உலகத்துக்காக பிறந்திருந்தாள். அவள் ஒருத்தனுக்காக மட்டும் இருக்க முடியாது. நீ உயிரோட இருந்தாதான் இந்த போர் ஜெயிக்கும். இந்த உலகத்துக்கு ஒரு ராணி வேண்டுமா அல்லது ஒரு நாயகியா? இந்த உலகத்துக்கு உண்மை வேண்டும்னா பலியால் அல்ல, நம்பிக்கையால. அந்த நொடியில் ஒரு பழைய விதி உடைந்தது. இதுதான் நான் காத்திருந்த தருணம். ஒளி மைய பகுதி அவளை ஏற்றுக்கிட்டது. இப்போ இந்த உலகம் என்னை தேர்வு செய்திருக்கு. ஒளி மையாரை டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஒளி நிழல் ஒன்றாக சுழலும். மையத்தில் அனந்தி மிதக்கிறாள். விழாரிசை மங்கி மறைகிறது. இரவு நேர பூச்சிகளின் சத்தம் கேட்கிறது. ஒளியும் நிழலும் ஒரே உடலில் ஒன்றாக சுவாசிக்கும்போது ஒரு புதிய சக்தி பிறக்கிது. நான் ஒளியை ஆள வரல. நான் நிழலை அழிக்க வரல. நான் சமநிலையா இருக்க வர்றேன். சமநிலை சிம்மாசன மண்டபம். ஒளி நகர மன்றம். எல்லோரும் மௌனம். ஒரு காலத்தில் அவள் குற்றவாளி. இப்போ அவள் தீர்ப்பு. ஒளி நகரம் இன்று முதல் ஒரு புதிய பாதை எடுக்குது. சமநிலை ராணி, நாங்கள் உன்னை ஏற்றுக்கொள்கிறோம். நீ ராணி ஆனாலும் என் அனந்திதான். எப்போதும். ஆகாஷ், அனந்தி. மங்கலான வெளிச்சம். இப்போ நீ இந்த உலகத்தோட ராணி. அப்போ நீ உன் பின்னாடி நிற்கும் ஒரு சாதாரண வீரன் இல்ல. நீதான் என் சமநிலையின் மையம். இருவரும் ஒருவரை ஒருவர் பார்க்கிறார்கள். நிழல் அடிவானம். கருப்பு வானம். நிழல் சுழல். ராணியானாளா? இப்போதான் உண்மையான போர் ஆரம்பம். அவள் ஒளி மையப்பகுதியை மாற்றிட்டாள். அவள் என்ன மாதிரி ஆகாம இருக்கணும்னா அவள் காதலை சோதிக்கணும். திடீர் தாக்குதல். ஒளி நகரத்தின் வெளியே நிழல் வெடிப்பு. அபாய ஒளிப்பான்கள். நிழல் மிருகங்கள் கர்ஜிக்கின்றன. நிழல் மீறல். வடக்கு வாசல். ஒளிப்படை
பாதுகாப்பு வட்டம். நிழல் படை, மக்களை வெளியே கொண்டு போங்க. இது போர் மட்டுமில்லை, இது அவளுடைய முதல் ஆணை. அசுராவலனின் ட்ராப். போர்க்களத்தில் ஆகாஷ் தனியாக சிக்குகிறான். ராணி, உன் சக்தி எவ்வளவு சமநிலையா இருக்குன்னு பார்க்கலாமா? நிழல் சங்கிலிகள் ஆகாஷை கட்டுகின்றன. ஆகாஷ், அனந்தி. அசுராவலனின் ட்ராப். போர்க்களத்தில் ஆகாஷ் தனியாக சிக்குகிறான். ராணி, உன் சக்தி எவ்வளவு சமநிலையா இருக்குன்னு பார்க்கலாமா? நிழல் சங்கிலிகள் ஆகாஷை கட்டுகின்றன. ஆகாஷ், அனந்தி. அனந்தி. ஆகாஷ், இப்போ தேர்வு செய். ஒரு உயிரா அல்லது ஒரு உலகமா? ராணியின் முடிவு. அனந்தி முன்னே வருகிறாள், சக்தி கட்டுப்பாட்டில். நீ என்னை உடைச்சிட நினைக்கிற. ஆனா நான் இனி பயத்தால தீர்ப்பு எடுக்க மாட்டேன். இந்த போர் உன் விதிகள் படி இல்லை. இறுதி அதிகார மாற்றம். ஒளி நிழல் அலை அசுராவலனை தள்ளுகிறது. ஆகாஷ் விடுவிக்கப்படுகிறான். நல்லது, நீ ராணியானது உண்மைதான். ஆனா நினைச்சுக்கோ, ஒரு ராணி அழுத நாள்தான் இந்த போர் முடியும். அவன் மறைகிறான். சமநிலை கிடைத்தது. ஆனா அதை காப்பாற்ற ஒரு விலை வரும். சமநிலை அரியணை மண்டபம். பின்விளைவு அமைதி. போரின் பின் ஒளி நகரம் சிதைந்தது. ஒளி சிம்மாசனத்தில் அனந்தி தனியாக. எரிந்த கற்கள் சறுக்கும் சத்தம். தூரத்தில் காயமடைந்தவர்களின் மென்மையான ஓசை. நரேட்டர் மெதுவான கனமான குரல். போர் முடிஞ்சது. ஆனா ஒரு ராணியின் உள்ளம் இப்போதான் உடைஞ்சிருக்குது. அனந்தியின் கையில் இன்னும் ஒளி நிழல் சக்தி நடுங்குகிறது. அனந்தி மெல்ல தன்னைத்தானே, நான் சரியான முடிவே எடுத்தேனா? ஒரு ராணியா அல்லது ஒரு காதலியா? அவள் பார்வை ஆகாஷ் இல்லை என்பதை உணர்கிறது. குணப்படுத்தும் அறை. ஆகாஷின் நிலை. ஆகாஷ் கண்ணை திறக்காமல். ஒளி மருத்துவ வட்டத்தில். தாரா கவலை. அவனோட உடல் குணமாகுது. ஆனா அவனோட ஆவி இன்னும் நிழல் சங்கிலியில தான் இருக்கு. ராணி வருட்சி அமைதி. அசுரவலன் உடல கட்டவில்லை, அவன் இதயத்த தேர்வுக்குள்ள இழுத்திருக்கான். அனந்தி பாதிப்பு. அவன் என்னை விட்டுட்டு போக மாட்டான். வறட்சி கனமாக. அவன் போகணும்னு விதி சொன்னா நீ எதிர்க்க தயாரா ராணி? அனந்தி பதில் சொல்ல முடியாமல் நிற்கிறாள். நிழல் மன உலகம். ஆகாஷின் சோதனை தொடங்குகிறது. ஆகாஷ் ஒரு கருப்பு வெற்றிடத்தில் விழிக்கிறான். மனசுக்குள் எதிரொலி. இதய துடிப்பு பெரிடாக. அசுரவலன் எதிரொலி. குளிர். வீரனாயிருக்க சுலபமாகாஷ். ஆனா ராணியின் காதலனாயிருக்க உயிர் தேவை. ஆகாஷ் உறுதி. என் உயிரே போனாலும் அவள் சமநிலை குலையக்கூடாது. அசுரவலன் சிரிப்பு. அதான் நான் கேட்க வந்த பதில். நிழல் காட்சி. அனந்தி தனியாக ஆட்சி செய்கிறாள். ஆனா கண்களில் வெறுமை. அசுரவலன், உன் இல்லாத இடம் அவளை முழுமையான ராணியா மாற்றும். ஆகாஷ் வலி தீர்மானம். அவள் அழுது ராணியாக வேண்டாம், அவள் சிரிச்சுக்கிட்டே சமநிலையாகணும். ராணியின் கனவு. அனந்தியின் அகப்போராட்டம். அனந்தி கனவில். 2 பாதைகள். இன்னர் வாய்ஸ் லைட். அவன விடு, உலகத்த காப்பாத்து. அவன பிடிச்சுக்கோ, உலகம் எரியட்டும். அனந்தி கண்ணீர். நான் 2யும் தேர்ந்தெடுக்க முடியாதா? ஒரு சிறு குழந்தை அனந்தி தோன்றுகிறது. நீ சமநிலைனா இருமுனையையும் கட்டிப்பிடிக்க தெரிஞ்சிருக்கணும். அசுரவலன் தோன்றுகிறார். இறுதி சலுகை. ஒளிநகரின் உடைந்த பாலம். அசுரவலன் நீரில். 30 நிமிஷம் ராணி, உன் கண்ணீரை இந்த தரையில் விடு. அவன் வாழ்வான். அனந்தி கோபம். கண்ணீர் என்பது பலவீனம் கிடையாது. அசுரவலன், அப்போ அத நிரூபி. ராணியின் அழுகுரல். முடிவு. அனந்தி மண்டியிடுகிறாள். முதல் முறை ராணி அல்ல, பெண். அனந்தி உடைந்த குரலில், ஆகாஷ், நான் உன்னை உலகத்துக்காக பலியிட முடியல. உன்னை இழந்து ராணியாகிறத விட உன்னோட சேர்ந்து சாமானியமா போக தயாரா இருக்கேன். ஒரு கண்ணீர் ஒளி நிழல் கலந்தது தரையில் விழுகிறது. எஸ்எஃப்எக்ஸ் பெரிய அதிர்வு. நிழல் பிளக்கும் சத்தம். அசுரவலன் அதிர்ச்சி. இது பலவீனமில்ல,
இது சமநிலையின் உண்மையான முகம். ஆகாஷ் திரும்புகிறார். ஆகாஷ் விழிக்கிறான். அனந்தி அவனை அணைக்கிறாள். ஆகாஷ் மென்மையில், ராணி அழுதா உலகம் காப்பாற்றப்படும்னா? அனந்தி கண்ணீரோடு சிரிப்பு. இனிமே நான் தனியா அழமாட்டேன். முடிவுக்கான சகுனம். அசுரவலன் நிழலில். அசுரவலன் மெதுமான சப்தம். நீ ஜெயிச்சிட்ட இந்த ரவுண்ட. ஆனா அடுத்தது. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் போட்டுட்டு போங்க. முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க ப்ளீஸ்.